relationships are never meant to last. Hi guys, welcome to Chennai Geeks. It's me Ken here and நம்ம இன்னைக்கு ஹண்டிக் சீரிஸோட கம்ப்ளீட் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் இந்த ஸ்டோரிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் சில இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதாவது இந்த ஹண்டிக் வேர்ல்டு வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்றேன். இந்த உலகத்தில் சில மனுஷங்களால் மேஜிக் வந்து யூஸ் பண்ண முடியும். அவங்கள தான் சீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து நிறைய மேஜிக்கல் ஸ்பெல்ஸ் எல்லாம் இன்வென்ட் பண்ணி அது மூலிமா அவங்களோட மேஜிக்கல் பவர் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணுறதால இவங்களால என்ன சொல்கிறது, ஃபாஸ்ட்டாக ஓட முடியும் அண்ட் அதிக தூரத்துக்கு ஜம்ப் பண்ண முடியும் அண்ட் ஒரு ஷீல்டு மாதிரி உருவாக்கிக்க முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்பெல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீக்கர்ஸால் டைட்டன் அப்படிங்கிற பெரிய க்ரீச்சர்ஸ் வந்து அழைக்க முடியும். எங்கேருந்து அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹண்டிக் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுலேருந்து அந்த டைட்டன்ஸ் எல்லாம் இவங்க கூப்பிடுவாங்க. அந்த டைட்டன்ஸை இவங்க ஸ்பிரிட் வேர்ல்டுலேருந்து கூப்பிடுறதுக்கு ஆம்லெட்ஸ் யூஸ் பண்ணாங்க. லைக் அது வந்து ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் மாதிரி யூஸ் பண்ணாங்க. அண்ட் ஆம்லெட்ஸ் தமிழில் சொல்லணும் அப்படின்னா தாயத்துன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆம்லெட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும், நிறைய டிசைனில் இருக்கும். ஸோ இதுதான் சீக்கர்ஸ் அண்ட் அவங்களோட பவர். சீக்கர்ஸால் டைட்டன்ஸ் வந்து ஸ்பான் பண்ண முடியும் அண்ட் மேஜிக்கல் சக்தி வந்து யூஸ் பண்ண முடியும். இவங்க வந்து மனுஷங்களாக வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. பட் யாராலையுமே இதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சீக்கர்ஸ் கிட்ட வந்து ஒரு எபிலிட்டி இருக்கும், அதாவது மெமரி எரேஸ் பண்ணுற எபிலிட்டி இருக்கும். ஸோ அதுவும் ஒரு மேஜிக்கல் ஸ்பெல் தான். அதை யூஸ் பண்ணி யாராவது இவங்களை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட மெமரி வந்து எரேஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இப்படி தான் சீக்கர்ஸ் வந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க மனுஷங்களுக்கு இடையில. இப்போ நம்ம டைரெக்டாக கதைக்கு போயிடலாம். இப்போ இருந்து கரெக்டாக 3000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பூமியில ஒரு எரிக்கல் வந்து விழுது. அது கரெக்டா எஜிப்துல வந்து விழுது. அண்ட் அது விழுந்த இடத்துல இருந்த சாண்ட் எல்லாம் கிரீன் கலர்ல மாறுது. அது மட்டும் இல்லாம அந்த சாண்டுக்கு வந்து கண்ட்ரோலிங் எபிலிட்டி வருது. அந்த மண்ணை யார் யூஸ் பண்ணாலுமே அவங்களால மற்றவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோலிங் எபிலிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சு அந்த மண்ணுக்கு. பட் 3000 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து அவ்வளோ பெரிய பொருட்டா யாருமே எடுத்துக்கல. அதுக்கப்புறமா 1500 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹியூமன் சிவிலைசேஷன் வந்து நிறைய பில்ட் ஆகுது. இந்த ராஜாக்கள் காலமெல்லாம் வருது. அப்பதான் உலகத்துல முதலான சீக்கர் வந்து உருவாகுறாரு. யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் தான் கேஸ்டர்வில். இவரை தான் எல்லாருமே லார்ட் கேஸ்டர்வில் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் இந்த மேஜிக்கை இன்வென்ட் பண்ணது. அண்ட் இந்த மேஜிக்கல் ஸ்பெல்ஸ், இந்த சக்தியெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே இன்வென்ட் பண்ணது இந்த கேஸ்டர்வில் தான். இந்த கேஸ்டர்வில் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மற்றவங்களும் கற்றுக் கொடுக்குறாரு எப்படி இந்த மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களும் கற்றுக் கொடுக்குறாரு. அப்பதான் என்ன ஆகுதுன்னா, நல்லிஃபயர்ஸ் அப்படிங்கிற கிரீச்சர்ஸ் ஸ்பிரிட் வேர்ல்டு சொன்ன இல்லையா, இந்த ஹண்டிக் வேர்ல்டு, அந்த வேர்ல்டுல இருந்து தப்பிச்சு எர்த்துக்கு வராங்க. ஸோ எர்த்துக்கு வந்தோன்னு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லா மக்களுமே தாக்குறாங்க. அண்ட் இந்த எர்த்துல இருக்க எல்லா உயிரினங்களையும் அழிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நல்லிஃபயர்ஸ் அப்படிங்கிற ஈவில் ஸ்பிரிட்ஸ். அண்ட் அப்பதான் கேஸ்டர்வில் அண்ட் அவரோட டீம் வந்து இந்த நல்லிஃபயர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட இருக்க மேஜிக்கல் சக்தியை யூஸ் பண்ணி. பட் என்னதான் இவங்க கிட்ட மேஜிக்கல் பவர் இருந்தாலும் அந்த நல்லிஃபயர்ஸ் வந்து இவங்களால டிஃபீட் பண்ண முடியல. ஏன்னா நல்லிஃபயர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அப்பதான் இவருக்கு நல்லிஃபயர்ஸ் வந்து எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ ஸ்பிரிட் வேர்ல்டுல இருந்து நல்லிஃபயர்ஸ் வந்திருக்காங்க, அதாவது அந்த ஹண்டிக் வேர்ல்டு. ஸோ இவர் அந்த ஹண்டிக் வேர்ல்டு பத்தி ரிசர்ச் பண்ணும்போது தான் இவருக்கு தெரிய வருது, இந்த ஹண்டிக் வேர்ல்டுல நல்லிஃபயர்ஸ் மட்டும் இல்ல, டைட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரீச்சர்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கிரீச்சர்ஸ் வந்து நல்லிஃபயருக்கு ஈக்குவலான பவரும் அந்த கிரீச்சர்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த டைட்டன்ஸோட ஹெல்ப் மூலமா நம்ம நல்லிஃபயர்ஸை டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டைட்டன்ஸ் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம டைட்டன்ஸ் கிட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி போடுறாரு. இவர் டைட்டன்ஸ் வந்து எர்த்துக்கு எப்படி கூப்பிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய ஆர்டிஃபேக்ட் வந்து பில்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஆர்டிஃபேக்ட்டை தான் நெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு ப்ளூ கலர் கல்லு மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கல்லை வந்து ஒரு கேட்வேவா யூஸ் பண்ணி, அதாவது ஒரு நுழைவாயிலா யூஸ் பண்ணி அந்த டைட்டன்ஸ் வந்து எர்த்துக்கு வருவாங்க. பட் டைட்டன்ஸால எர்த்துக்கு டைரக்டா வர முடியாது அந்த நுழைவாயில யூஸ் பண்ணி. அதனால கேஸ்டர்வில் வந்து இந்த தாயத்தெல்லாம் ரெடி பண்றாரு, அதாவது இந்த ஆம்லெட்லாம் ரெடி பண்றாரு. ஸோ ஒரு டைட்டன் யாராவது கூப்பிடணும் அப்படின்னா அவங்க அந்த ஆம்லெட் யூஸ் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா அந்த டைட்டனுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே இவங்க நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைட்டன் இந்த நெக்ஸஸ் அப்படிங்கிற இந்த டோர்வே மூலியமா அவங்க இருக்கிற இடத்துல வந்து ஸ்பான் ஆயிடும். ஸோ இப்படி தான் டைட்டன் வந்து அதோட ஹண்டிக் வேர்ல்டுல இருந்து நம்மளோட எர்த்துக்கு வந்து வரும். அண்ட் கேஸ்டர்வில் வெறும் ஆம்லெட்ஸ் மட்டும் ரெடி பண்ணல, அவர் வந்து நிறைய மோதிரங்களையும் ரெடி பண்றாரு. ஸோ இந்த மோதிரங்கள் எதுக்குன்னா, இந்த மோதிரங்கள்ல ஸ்பெஷல் டைட்டன்ஸ் வந்து அடைச்சு வைப்பாரு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, டைட்டன்ஸ்ல வந்து 4 டைப் ஆஃப் டைட்டன் இருக்கும். ஒன்று வந்து அசிஸ்ட் டைட்டன், அதாவது இது வந்து பார்க்கறதுக்கு சைஸ்ல வந்து சின்னதா இருக்கும். அண்ட் இது வந்து மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு டைட்டன். அண்ட் நெக்ஸ்ட் வார் டைட்டன், ஸோ இது வந்து சண்டை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட டைட்டன்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா சார்சரர் டைட்டன், ஸோ அதாவது மேஜிக்கல் சக்தியை யூஸ் பண்ணி சண்டை போடக்கூடிய டைட்டன்ஸ் தான் சார்சரர் டைட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கடைசியா இருக்கிறது தான் லெஜெண்டரி டைட்டன்ஸ். ஸோ இதுதான் காட் லெவல் பவர் இருக்கக்கூடிய டைட்டன்ஸ். இந்த டைட்டன்ஸ் எல்லாம் ஆம்லெட் அடைச்சிக்க முடியாது. ஸோ அதனால இந்த டைட்டன்ஸ்க்கு தனியா மோதிரங்கள் வந்து ரெடி பண்றாரு. அந்த மோதிரங்களுக்குள்ள மட்டும்தான் இந்த லெஜெண்டரி டைட்டன்ஸ் வந்து அடைச்சு வச்சாரு. இந்த லெஜெண்டரி டைட்டன்ஸ்க்கு வந்து நிறைய பவர் இருக்கும். ஈவன் சில லெஜெண்டரி டைட்டன்ஸால ஸ்பேஸ் டைமை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் செத்து போனவங்க வந்து உயிரோட கொண்டு வர முடியும். அந்த மாதிரி எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்கும் இந்த லெஜெண்டரி டைட்டன்ஸ்க்கு. அண்ட் இந்த டைட்டன்ஸ்க்கு வந்து அழிவே கிடையாது. இப்போ ஒரு டைட்டன் வந்து சண்டையில வீக் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட ஹண்டிக் வேர்ல்டுக்கே போயிடும், அதாவது அந்த ஸ்பிரிட் வேர்ல்டு சொன்ன இல்லையா அதுக்கே போயிடும். பட் டைட்டன் வந்து அழிவே இல்லையாது, டைட்டனுக்கு வந்து சாவே கிடையாது. ஒருத்தங்களோட இந்த ஆம்லெட் இருக்கு இல்லையா, அதை உடைச்சா மட்டும்தான் டைட்டன் வந்து அவங்களால கூப்பிட முடியாது. ஸோ டைட்டன் அழிக்கிறதுக்கு ஒரே வழி அவங்களோட ஆம்லெட் வந்து உடைக்கிறது. ஏன்னா அந்த ஆம்லெட்டை உடைச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ஆம்லெட் உருவாக்கி அந்த நெக்ஸஸை யூஸ் பண்ணி அந்த டைட்டன் வந்து இந்த ஆம்லெட் கூட பாண்ட் பண்ணணும். அப்படி பாண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம், நிறைய மேஜிக்கல் பவர் தேவைப்படும். ஸோ அதனால ஒரு டைட்டன் அழிக்கணும் அப்படின்னா அவங்களோட அந்த ஆம்லெட் அழிச்சாலே போதும், அந்த டைட்டனால மறுபடியும் எர்த்துக்கு வந்து வர முடியாது. ஸோ இது
இதுதான் டைட்டன்ஸ். நம்ம கேஸ்டர்வில் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எக்கச்சக்கமான டைட்டன்ஸ் வந்து எர்த்துக்கு ஸ்பான் பண்றாரு. லைக் எல்லா டைப்லயும் ஸ்பான் பண்றாரு. அதாவது அசிஸ்ட், அதாவது சின்ன சின்ன டைட்டன்ஸும் ஸ்பான் பண்றாரு, லெஜெண்டரி டைட்டன்ஸும் ஸ்பான் பண்றாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த நல்லிஃபயர்ஸ் கூட சண்டை போடுறதுக்காக. ஏன்னா நல்லிஃபயர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜைஜாண்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு கிரீச்சர் மாதிரியான ஒரு உயிரினம். அண்ட் இந்த நல்லிஃபயர்ஸ் வந்து நிறைய உயிரினங்களை மேனிபுலேட் பண்ணி அதுவும் கூட சேர்ந்து சண்டை போட வைக்கும். ஸோ இதனாலே கேஸ்டர்வில் வந்து லெஜெண்டரி டைட்டன்ஸையும் நம்ம எர்த்துக்கு வந்து ஸ்பான் பண்ணாரு. லார்ட் கேஸ்டர்வில் ஃபர்ஸ்ட் ஸ்பான் பண்ண டைட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 3 லெஜெண்டரி டைட்டன்ஸ். ஒன்னு வந்து ஆர்கனாஸ், இன்னொன்று வந்து பிஹிமோத் அண்ட் இன்னொன்று வந்து டோ. இதுல ஆர்கனாஸ் வந்து மைண்ட் கண்ட்ரோலிங் டைட்டன், அதாவது இதால மற்றவங்களோட மைண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பிஹிமோத் வந்து ஸ்ட்ரென்த்தோட டைட்டன். இதுகிட்ட இல்லாத ஸ்ட்ரென்த்தே இல்லை, இருக்கிறதுலே அதிகமான ஸ்ட்ரென்த் வந்து இந்த டைட்டன் கிட்ட தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டோ, அதாவது இது வந்து ஸ்பிரிட்டோட டைட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கிட்ட வந்து எக்கச்சக்கமான எனர்ஜி வந்து இருக்கும். ஸோ இந்த 3 டைட்டன்ஸ் தான் ஸ்பான் பண்றாரு. அதுக்கப்புறமா நிறைய டைட்டன்ஸ் ஸ்பான் பண்ணி இந்த வார் வந்து நடத்திட்டு இருக்காரு. இந்த வார் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷங்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லார்ட் கேஸ்டர்விலுக்கு வந்து கல்யாணம் நடக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு குழந்தைங்க எல்லாம் பிறக்கிறாங்க. அண்ட் கொஞ்சம் வருஷம் கழிச்சு கேஸ்டர்விலுக்கு வந்து வயசு ஆயிடுது. இத்தனை வருஷமா இந்த வார் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஹியூமன்ஸ்க்கும் நல்லிஃபயர்ஸ்க்கும் நடுவில் நடக்கிற வார். ஏன்னா நல்லிஃபயர்ஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். அது வந்து டிஃபீட் பண்ணவே முடியாது. அது டிஃபீட் ஆக மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கிரீச்சர் தான் நல்லிஃபயர்ஸ். அண்ட் அப்பதான் கேஸ்டர்விலுக்கு வந்து ஒரு லெஜெண்டரி டைட்டனை பத்தி தெரிய வருது. டைட்டன் ஆஃப் ஃபேட். இந்த லெஜெண்டரி டைட்டன் பேர் தான் ஆர்க். இந்த டைட்டனால ஃபியூச்சர் வந்து காமிக்க முடியும். அண்ட் இந்த டைட்டன் வந்து ஸ்பான் பண்றாரு. ஸ்பான் பண்ணி அந்த டைட்டன் கிட்ட வந்து இவரோட ஃபியூச்சர் வந்து பாக்குறாரு. இவரோட ஃபியூச்சர்ல என்ன தெரியுது அப்படின்னா இவர் வந்து இறந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நல்லிஃபயர்ஸ் வந்து வார்ல ஜெயிக்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. ஸோ இதை வந்து நம்ம எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லி லார்ட் கேஸ்டர்வில் என்ன பண்றாருன்னா லெஜெண்டரி டைட்டன் ஆஃப் இம்மார்டாலிட்டி, அதாவது ஓவர்லாஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டன் இருக்கு. இந்த டைட்டன் வந்து யாருக்கு வேணா இம்மார்டாலிட்டியை கொடுக்கும். அதாவது இந்த டைட்டன் வந்து உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து சாகவே மாட்டீங்க கடைசி வரையும். அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி டைட்டன் தான் இது. இந்த டைட்டன் வந்து ஸ்பான் பண்ண போகிறாரு. இந்த டைட்டனை ஸ்பான் பண்றதுக்கு இவர்கிட்ட 3 லெஜெண்டரி டைட்டன் இருக்கு இல்லையா, ஆர்கனாஸ், பொஹிமோத் அண்ட் டோ. இந்த 3 டைட்டனையும் யூஸ் பண்ணி ஒரு ரிச்சுவல், ஒரு சடங்கு மாதிரி ஒன்று பண்ணுவார். அந்த சடங்கு மூலியமா கடைசியா ஓவர்லாஸ் டைட்டனும் ஸ்பான் ஆயிடுது. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஓவர்லாஸ் டைட்டனை ரிங்குக்குள்ள அடைக்காம ஒரு ஆம்லெட் ஆஃப் வில் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆம்லெட்ல வந்து அடைக்கிறாரு. இந்த ஆம்லெட்டோட சைஸ் வந்து எனார்மஸா இருக்கும். இந்த ஆம்லெட்குள்ள வந்து அடைச்சு வச்சிருக்காரு. அண்ட் இந்த ஆம்லெட் வந்து இவர் மாட்டிக்கிறாரு. ஸோ இவர் மாட்டிக்கிட்டதால இவருக்கு வந்து இந்த சாகா வர சக்தி வந்து கிடைச்சிருது. ஸோ கிட்டத்தட்ட 500 வருஷமா இவர் உயிரோட இருப்பாரு. இந்த 500 வருஷம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்களுக்கு வந்து வார் நடந்துட்டே இருக்கும். அதாவது நல்லிஃபயர்ஸுக்கும் இந்த சீக்கர்ஸ் அண்ட் டைட்டன்ஸ் இவங்க எல்லாருக்குமே வார் நடந்துட்டே இருக்கும். இந்த 500 வருஷங்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அண்ட் இந்த கடைசி 30 வருஷத்துல பிறந்த குழந்தைங்க வந்து 4 பேர் இருப்பாங்க. 2 பசங்க 2 பொண்ணுங்க இருப்பாங்க கேஸ்டர்வில்லுக்கு. அண்ட் இவங்க 4 பேருமே பயங்கரமான சீக்கர்ஸ், ரொம்ப நல்லா சண்டை போடக்கூடிய சீக்கர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம கேஸ்டர்வில்லோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான். அண்ட் அவங்க கூடவே கேஸ்டர்வில் குடும்பத்தோட சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். ஸோ இந்த சாம்பியன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவன் கேஸ்டர்வில் குடும்பத்துக்காக சர்வ் பண்றவன். என்ன பிரச்சனை வந்தாலும் இவனோட உயிரை கொடுத்து கேஸ்டர்வில்ஸோட உயிரை வந்து காப்பாற்றுவான். ஸோ அவன் தான் கேஸ்டர்வில் சாம்பியன். அண்ட் லார்ட் கேஸ்டர்வில்லுக்கு வந்து 4 பசங்க இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க எல்லாருக்குமே கேஸ்டர்வில் நிறைய லெஜெண்டரி டைட்டன்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லிஃபயர்ஸ் கூட சண்டை போடுறதுக்காக. அதுல கேஸ்டர்வில்லோட பெரிய பொண்ணுக்கு வந்து குவின்ஸ் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி டைட்டன் வந்து கொடுக்குறாரு. இந்த டைட்டன் தான் சமனிங் டைட்டன் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைட்டனால உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே ஒரே டைம்ல சிக்னல் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டைட்டன் தான் இது. அண்ட் இந்த பொண்ணு வந்து வெப்பன்ஸ்ல வந்து ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. ஸோ வெப்பன் வந்து உருவாக்குறதுல வந்து ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. அண்ட் இவங்க தான் ஒரு வெப்பன் வந்து கிரியேட் பண்றாங்க. என்ன வெப்பன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வில் பிளேட் அப்படிங்கிற ஒரு வெப்பன் வந்து ரெடி பண்றாங்க. இந்த வெப்பன் மூலியமா தான் நல்லிஃபயர்ஸை டிஃபீட் பண்ண முடியும். ஏன்னா இந்த வில் பிளேட்ல வந்து எக்கச்சக்கமான சக்திகள் இருக்கும். ஸோ எல்லா மேஜிக்கல் பவரையும் ஒன்னா போட்டு உருவாக்கப்பட்ட வெப்பன் தான் இந்த வில் பிளேட். அண்ட் இந்த வில் பிளேட் வந்து கேஸ்டர்வில் கிட்ட கொடுக்குறாங்க. அப்பா நீங்க இதை வச்சு சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வில் பிளேட் வந்து கேஸ்டர்வில் கிட்ட கொடுக்குறாங்க. அண்ட் இவங்களோட பெரிய பையன் அவங்க கிட்ட வந்து அம்ப்ரா அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி டைட்டன் வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த அம்ப்ரா என்ன டைட்டன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டைமென்ஷன் விட்டு டைமென்ஷன் டிராவல் பண்ணக்கூடிய டைட்டன் தான் இந்த அம்ப்ரா. இந்த டைட்டனால ஒருத்தங்களை ஈஸியா ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்துக்கு கூட டெலிபோர்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பவர் இருக்கு இந்த டைட்டனுக்கு. அண்ட் அவரோட சின்ன பையனுக்கு வந்து என்ன டைட்டன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மித்ராஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டன் வந்து கொடுக்குறாரு. இந்த டைட்டன் தான் தைரியத்தின் டைட்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டைட்டன் வந்து ஒரு வார் டைட்டன். ஸோ வாருக்காகவே பிறந்த டைட்டன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவரோட சின்ன பொண்ணுக்கு வந்து ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற டைட்டன் வந்து கொடுக்குறாரு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபீனிக்ஸோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு தடவை நீங்க இறந்து போனாலும் உங்களை வந்து மறுபடியும் உயிர் கொண்டு வந்துட்டே இருக்கும் இந்த ஃபீனிக்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீனிக்ஸ் டைட்டன் யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து 100% ஃபயருக்கு வந்து இம்யூன் ஆயிடுவாங்க. அதாவது நெருப்பால அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இம்யூனிட்டி வந்து இந்த ஃபீனிக்ஸ் கொடுக்கும் அவங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா கேஸ்டர்வில்லோட சாம்பியன் இருப்பாருன்னு சொன்னேன் இல்லையா, அவருக்கு என்ன டைட்டன் கொடுக்குறாருன்னா பென் டிராகன் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி டைட்டன் வந்து கொடுக்குறாரு. இருக்கிறதுலே என்ன சொல்றது ஒரு பவர்ஃபுல்லான வார் டைட்டன்னா அது இந்த வார் டைட்டன் தான். இந்த டைட்டனை பார்த்தாலே மற்ற டைட்டன்லாம் பயப்படும் அண்ட் மரியாதை கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டைட்டன் தான் இது. அண்ட் இவரோட ஃப்ரெண்ட் இருப்பார் இல்லையா, அவருக்கு என்ன டைட்டன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெமி குரோக்ரன் அப்படிங்கிற ஒரு டைட்டன் வந்து கொடுக்குறாரு. இந்த டைட்டன் தான் பீட்ரேல் டைட்டன். அதாவது இந்த டைட்டன் வந்து எல்லாருமே ஈஸியா ஏமாத்திடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு மாஸ்டர் மைண்ட் ஆட்டம் இந்த டைட்டன். அண்ட் இந்த 500 வருஷத்துல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கேஸ்டர்வில் ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலியா வளர்ந்துருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா தான் இந்த வாரம் வந்து கேஸ்டர்வில் ஒரு எண்டு கொண்டு வராரு. கடைசியா நல்லிஃபயர்ஸை இவங்க கிட்ட இருக்க எல்லா லெஜெண்டரி டைட்டன்ஸ் யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணிடுறாங்க. டிஃபீட் பண்ணிட்டு அதை அந்த ஸ்பைரல் மார்க்ல வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பைரல் மார்க் வந்து உலகத்துல சைபீரியா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்த இடம் வந்து யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிற
அப்படிங்கிறதுக்காக நம்ம லார்ட் கேஸ்டர்வில், சாம்பியன் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்டு அண்ட் கேஸ்டர்வில்லோட 4 பசங்க இவங்க மட்டுமே அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஸ்பைரல் மார்க்கை ஓப்பன் பண்ணி நல்லிஃபயர்ஸ் வந்து உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. ஸோ அடைச்சது மட்டும் இல்லாம அந்த வில் பிளேட் இருக்கு இல்லையா, அந்த வில் பிளேடை யூஸ் பண்ணி அதை சீல் பண்ணிடுறாங்க. ஸோ வில் பிளேட் தான் இந்த சீலை ஓப்பன் பண்றதுக்கான ஒரு கீ அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருக்குமே தெரிய வருது. அண்ட் மறுபடியும் யார் வேணாலும் இந்த வில் பிளேடை திருடிட்டு வந்து இந்த நல்லிஃபயர்ஸை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேஸ்டர்வில் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வில் பிளேடுக்கு வந்து ஒரு சாபம் விடுறாரு. நல்லவங்களால மட்டும் தான் இந்த வில் பிளேட் வந்து தூக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சாபம் ஒன்று விட்டு இந்த வில் பிளேடை யார்கிட்ட கொடுக்குறாருன்னா அவரோட பொண்ணுகிட்ட வந்து கொடுத்துறாரு. ஸோ நீ இந்த வில் பிளேட் வந்து ஜாக்கிரதையா பார்த்துக்கோ, யாருக்கிட்டமே கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி அந்த வில் பிளேடை இவங்க பொண்ணுகிட்ட கொடுத்துறாரு. அண்ட் அதுக்கப்புறமா உலகமே அமைதிக்கு திரும்புது அண்ட் சிவிலைசேஷன் வந்து மறுபடியும் பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த நடந்துச்சு இல்லையா வார், இந்த வார் வந்து கேஸ்டர்வில் ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் எல்லா சீக்கர்ஸுமே சேர்ந்து உலகத்தில் இருக்க எல்லா மக்களோட மெமரியுமே அழிச்சிடுறாங்க. அண்ட் இந்த வார் நடந்தது வந்து வெறும் கேஸ்டர்வில் ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்களோட பாரம்பரியமா இந்த நாலேஜ் வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனும் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இப்போ லார்ட் கேஸ்டர்வில் என்ன டிசைட் பண்றாரு அப்படின்னா, சரி நல்லிஃபயர்ஸ் தான் இறந்துட்டாங்க, இதுக்கு மேலே நான் இந்த உலகத்துல இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட ஆம்லெட் வந்து கலட்டுறாரு. ஆம்லெட்டை கழட்டி என்ன பண்றாருன்னா, இந்த ஆம்லெட் யாருக்கிட்டையுமே கிடைச்சிடக்கூடாது, கிடைச்சாலும் இது வந்து ஒரு பெரிய ஆபத்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அந்த 3 லெஜெண்டரி டைட்டன் இருக்கு இல்லையா, அதாவது ஆர்க்னோஸ், பெஹெமோத் அண்ட் டோ, இந்த 3 டைட்டன்ஸை யூஸ் பண்ணாதான் ஓவர்லாஸ் அப்படிங்கிற இந்த சாகாவரம் கொடுக்கக்கூடிய டைட்டன் வந்து ஸ்பான் பண்ண முடியும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லார்ட் கேஸ்டர்வில் இந்த 3 ரிங்கையுமே சபிச்சிடுறாரு. யாராவது ஒருத்தங்க இந்த ரிங் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களால நடக்க முடியாம அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 ரிங்குக்கும் ஒரு சாபம் வந்து கொடுத்துறாரு. அண்ட் இந்த சாபத்துல இருந்து எப்படி வெளியே வரணும்னா, இந்த 3 ரிங் இருக்கு இல்லையா, இந்த சபிக்கப்பட்ட 3 ரிங், இந்த 3 ரிங்கையுமே கலெக்ட் பண்ணி அதை 3த்தையுமே கையில வியர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆம்லெட் ஆஃப் வில் இருக்கும் இல்லையா, அதாவது சாகா வர கொடுக்கக்கூடிய டைட்டனை கூப்பிடுறதுக்கான ஆம்லெட், அந்த ஆம்லெட் அவங்க கழுத்துல போட்டா மட்டும் தான் அவங்க உயிரோடு இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த 3 ரிங்கோட சாபமே உங்களை கொண்டுடும் அப்படின்னு சொல்லி கேஸ்டர்வில் ஒரு வித்தியாசமான சாபத்தை விட்டுட்டு அவரும் இறந்து போயிடுறாரு. அண்ட் இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, இந்த சபிக்கப்பட்ட ரிங் எல்லாத்தையுமே கேஸ்டர்வில் ஃபேமிலி வந்து பாதுகாத்துட்டே வராங்க. அண்ட் கேஸ்டர்வில்லோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனுக்கு வந்து நல்லிஃபயர்ஸ் மேல வந்து ஒரு புது இன்ட்ரெஸ்ட் வந்துருது. அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்படியாவது நம்ம இந்த நல்லிஃபயர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கேஸ்டர்வில்லோட ஃப்ரெண்டுக்கு பூமியில விழுந்த அந்த எரிக்கலை பத்தி ஞாபகம் வருது. ஸோ அந்த எரிக்கல் விழுந்த இடத்துல இந்த சாண்ட் வந்து கிரீன் கலர்ல மாறி இருக்கும். அந்த சாண்டை யூஸ் பண்ணி ஒரு நெக்லஸ் ஒன்று ரெடி பண்றாரு. அந்த நெக்லஸ் மூலியமா யாரை வேணா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த நெக்லஸ் யூஸ் பண்ணி நம்ம நல்லிஃபயரை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால ஒரு நெக்லஸ் ரெடி பண்றாரு. அந்த நல்லிஃபயர்ஸோட சீல் இருக்கும் இல்லையா, அந்த சீலை போயிட்டு இவன் உடைக்க பார்க்கறான். எப்படியாவது நல்லிஃபயர்ஸை மறுபடியும் வெளியே கொண்டு வந்து நம்ம நல்லிஃபயர்ஸ் கூட சேர்ந்து நம்ம நல்லிஃபயர்ஸை கண்ட்ரோல் பண்ணி இந்த உலகத்தை ஆளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்து இந்த ஃப்ரெண்டுக்கு வருது. ஸோ இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஸ்பைரல் மார்க்கு போயிட்டு அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்றான். அண்ட் அப்பதான் கேஸ்டர்வில்லோட பசங்க அண்ட் சாம்பியன்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே வந்து அவனை தடுத்துடுறாங்க. அவனை தடுத்து அந்த ஸ்பைரல் மார்க்குள்ளேயே அவனை அடைச்சு வச்சுட்டு வந்துடுறாங்க. இனிமேட் அவனால் அந்த இடத்த விட்டு வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி அவனை அதே இடத்துல அடைச்சு வந்துடுறாங்க. அண்ட் கொஞ்சம் வருஷங்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, லார்ட் கேஸ்டர்வில்லோட பசங்கலாம் வளர்றாங்க, அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகுது, அவங்களுக்கு வந்து குழந்தைலாம் பிறக்குது. அண்ட் அப்பதான் இந்த ஸ்பைரல் மார்க்ல இந்த ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, இவன் வந்து அடைஞ்சிருப்பான் ரொம்ப வருஷமா. அண்ட் அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிளட் ஸ்பைரல்ஸ் அப்படிங்கிற ஒரு புது கேங் வந்து உருவாக்குறான். ஸோ இந்த கேங்கோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கேஸ்டர்வில் ஃபேமிலி வந்து கொல்றது. ஏன்னா இவனை அடைச்சு வச்சது வந்து கேஸ்டர்வில் தானே, ஸோ அதனால கேஸ்டர்வில் ஃபேமிலியை நான் ஒட்டுமொத்தமாக கொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நல்லிஃபயர்ஸ் வந்து நான் அப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு புது ஆசையை வந்து வளர்க்குறான். அது மூலியமா இந்த பிளட் ஸ்பைரல்ஸ் அப்படிங்கிற ஒரு புது கேங் ஃபார்ம் பண்றான். அண்ட் இவங்களுக்கு வந்து நிறைய டார்க் மேஜிக்கோட பவர் கொடுக்குறான். ஏன்னா இந்த ஸ்பைரல் மார்க்ல இருந்து நிறைய டார்க் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி இந்த கேங்ல சேர்றவங்களுக்கு வந்து கொடுக்குறான். அண்ட் இந்த கேங்ல சேர்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பவரை யூஸ் பண்ணி கேஸ்டர்வில் ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொருத்தங்களையும் டைம் கிடைக்கும் போது கொல்றாங்க. அதாவது எப்போது கேஸ்டர்வில் ஃபேமிலிஸ் இந்த யாராவது தனியாக வந்தா அவங்களை போய் கொண்டுட்டு வந்துருவாங்க. அண்ட் இந்த மாதிரி கேஸ்டர்வில் ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொருத்தங்களா சாவ இந்த கேஸ்டர்வில் ஃபேமிலி என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, இவங்களை வந்து நம்ம டிஃபீட் பண்ண முடியாது, ஏன்னா இவங்களோட பவர் வந்து அதிகமாக இருக்கு, அவங்க டார்க் மேஜிக் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம மறுபடியும் ஒரு வார் ஆரம்பிக்க முடியாது, ஏன்னா இப்போ உலகம் வந்து பீஸ்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம வார் எதுவுமே ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல, நம்ம உலகத்தில் ஒவ்வொரு திசையில போய் மறைஞ்சு வாழலாம் அப்படின்னு சொல்லி கேஸ்டர்வில் ஃபேமிலி வந்து டிசைட் பண்றாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு வேற வழி இல்லை, இந்த லெஜெண்டரி டைட்டன்ஸையும் காப்பாற்றணும், நார்மல் மக்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாது இல்லையா. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்பதான் கேஸ்டர்வில் ஃபேமிலி வந்து அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் ஒன்று பில்ட் பண்றாங்க. எங்க பில்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கென்யால பில்ட் பண்றாங்க. அண்ட் இந்த ஃபோர்ட்ரஸ் பேர் தான், அதாவது இந்த கோட்டையோட பேர் தான் அயன் வில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஃபோர்ட்ரஸ் ஆஃப் அயன் வில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் கேஸ்டர்வில் ஃபேமிலியில் இருக்க 5 பேர் வந்து இதுக்கு லீடரா இருப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக பிரிஞ்சிருவாங்க கேஸ்டர்வில் ஃபேமிலி. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்னா, இப்போ பிளேட் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது வெப்பன் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து ஹவுஸ் ஆஃப் பிளேட் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருவாங்க. அண்ட் ஹவுஸ் ஆஃப் நாலேஜ், அதாவது இந்த கேஸ்டர்வில் பரம்பரையோட எல்லா ரகசியம் அண்ட் அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே பாதுகாக்கிறவங்களை வந்து ஹவுஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் ஹவுஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதாவது நல்லா திங்க் பண்ணக்கூடியவங்க, இந்த வார்லாம் நல்லா செயல்படுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிற ஹவுஸ்ல வந்து சேர்க்கிறாங்க. அண்ட் அதுக்கு ஹவுஸ் ஆஃப் கர்ஸ், அதாவது இந்த மோதிரங்களோட கர்ஸ் மார்க்லாம் ஆராயிறது, அண்ட் இந்த கர்ஸ் என்ன பண்ணும் அண்ட் இந்த கர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி மேஜிக் பத்தி ரிசர்ச் பண்றவங்கள ஹவுஸ் ஆஃப் கர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அண்ட் இவங்க 4 பேரோட லீடர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் நோபல். ஸோ இந்த ஹவுஸ் ஆஃப் நோபல் கேங் இருக்கு இல்லையா, இவங்க தான் லார்ட் கேஸ்டர்வில்லோட பசங்க வழி வந்த குடும்பம். அதாவது லார்ட் கேஸ்டர்வில்லுக்கு பிறந்த பையன் இருப்பான் இல்லையா, அவனுக்கு பிறக்கிற பையனோட
அவனுக்கு பிறக்கிற பையனோட இந்த மாதிரி லார்ட் கேஸ்டர்வில்ல ஆண் வாரிசுகள்லாம் வருவாங்க இல்லையா, அந்த ஆண் வாரிசுகளை தான் இந்த ஹவுஸ் ஆஃப் நோபல்ல வைப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன்னா அவங்க தான் கேஸ்டர்வில்லோட உண்மையான ஒரு பரம்பரை அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுதான் இந்த ஹவுஸ் ஆஃப் நோபல். இந்த ஹவுஸ் ஆஃப் நோபல் எடுக்கிற டிசிஷன் தான் மிச்ச 4 ஹவுஸ்மே கேட்கும். அண்ட் இவங்க அந்த ஃபோர்ட்ரஸை கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய டைட்டன்ஸ் வந்து சிலையாக மாற்றி வைக்கிறாங்க. ஏன்னா ஃபியூச்சரில் வந்து ஒரு வார் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய டைட்டன்ஸ் வந்து சிலையாக மாற்றிட்டு அவங்க அந்த ஃபோர்ட்ரஸையும் மூடிட்டு கேஸ்டர்வில் ஃபேமிலி உலகத்தில் ஒவ்வொரு திசைக்கு வந்து போகிறாங்க மறைஞ்சு வாழ்றதுக்காக. அண்ட் ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா குவென்சால் அப்படிங்கிற ஒரு டைட்டன் சொன்னோம் இல்லையா, அதாவது உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே சிக்னல் அனுப்பக்கூடிய ஒரு டைட்டன், அந்த டைட்டனை யூஸ் பண்ணி ஒரு சிக்னல் அனுப்புங்க, நம்ம எல்லாருமே இதே ஃபோர்ட்ரஸ்ல வந்து ஒன்னா சேரலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு இவங்க எல்லாருமே உலகத்தில் ஒவ்வொரு திசைக்கு போகிறாங்க. கேஸ்டர்வில்லோட பெரிய பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இங்கிலாந்து பக்கத்தில் இருக்க கிறிஸ்டல் கேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டுக்கு வந்து போயிடுறாங்க. அந்த ஐலாண்டில் வந்து ஒரு லேக் இருக்கும். அந்த லேக்கை வந்து இவங்க பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்கள தான் லேடி ஆஃப் த லேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இவங்க கிட்ட தான் இந்த வில் பிளேட் இருக்கும். அண்ட் அந்த வில் பிளேடுக்குள்ள சாம்பியனோட டிராகன் இருக்கும் இல்லையா, பென் டிராகன் அப்படிங்கிற லெஜெண்டரி டைட்டன், அந்த டைட்டன் இருக்கும். ஸோ 2 ஆர்டிஃபேக்ட் இவங்க கிட்ட இருக்கும். ஒன்று வந்து வில் பிளேட் அண்ட் இன்னொன்று வந்து பென் டிராகனோட ஆம்லெட். ஸோ இது ரெண்டுத்தையுமே இவங்க பாதுகாத்துட்டு வராங்க அந்த ஐலாண்டில் இருந்துகிட்டே. அண்ட் கேஸ்டர்வில்லோட பெரிய பையன் இருப்பாங்க, அவன் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நியூயார்க்கு போகிறான். அங்கே போயிட்டு ஒரு பெரிய லைப்ரரி ஒன்று கட்டுறான். அண்ட் அந்த லைப்ரரியில் கேஸ்டர்வில் பரம்பரையோட எல்லா புத்தகங்களையும் சேர்த்து வைக்கிறான். ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, கேஸ்டர்வில்லோட ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் ஆட்டும் இந்த 500 வருட ஹிஸ்ட்ரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரில் என்னெல்லாம் நடந்துச்சு அண்ட் பழைய மேஜிக் ஸ்பெல்ஸ், லெஜெண்டரி டைட்டன் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த லைப்ரரியில் இருந்து இருக்கும். இதை வந்து நியூயார்க்கில் வந்து பாதுகாத்துட்டு வராங்க. அண்ட் மிச்ச எல்லா கேஸ்டர்வில் ஃபேமிலி மெம்பர்ஸுமே ஏஷியா, ஆஃப்ரிக்கா, யூரோப் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கண்டத்துக்கு போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்க கேஸ்டர்வில் குடும்பத்தோட எண்ணிக்கை வந்து பெருக்கிட்டு இருப்பாங்க. கேஸ்டர்வில் குடும்பத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே சின்ன வயசுலேருந்து அவங்களோட வரலாறு சொல்லி வளர்ப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேஸ்டர்வில் பரம்பரையில் பிறந்தாலே அவங்க வந்து சீக்கர் தான், அதாவது அவங்களால மேஜிக்கல் சக்தி வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லெஜெண்டரி டைட்டன்ஸ் எல்லாம் ஈஸியாக ஸ்பான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பவர்லாம் உங்களுக்கு போய் பர்த்டே இருக்கும்.